கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நம்முடைய கிரியைகளும் நமக்கு சில நன்மைகளை கொண்டு வருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, காரணம் இந்த உலகத்திலே அநேகர் ஜெயிப்பதில்லை. உதாரணத்துக்கு சிலவங்க சின்ன சின்ன பாவத்தையே ஜெயிக்க மாட்டாங்க, என்னைக்கும் தோத்து தோத்து தான் போவாங்க, பாஸ் பண்றதே கிடையாது. ஆனால் பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்களிலே மட்டுமல்ல, பெரிய காரியங்களை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். நெருங்கி வருகிற பாவங்கள் நம்மளை முந்திரக்கூடாது. நம்ம வேகமாய் ஓடி நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடிட்டே இருக்கணும், ஜெயிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமென், அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இப்போ பந்தயச்சாலையிலே ஓடுகிறவன் எனக்கு பிரைஸ் கிடைக்காது, நான் ஒன்றும் வின் பண்ண மாட்டேன், எக்ஸாம் எழுதும் பொழுதே அந்த எனக்கு ஒன்றும் என்ன செய்யாது, பாஸ் ஆகாது அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும்? நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், எனக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும், கண்டிப்பாக எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனையும் நான் வின் பண்ணுவேன். அப்படி வசனம் சொல்கிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு என்ன செய்யணும்? ஓடணும். அப்படின்னா தான் நம்ம பவர்ஃபுல்லாக ஓடுவோம். எனக்கு பிரைஸ் கிடைக்காது, எனக்கு பிரைஸ் கிடைக்காதுன்னு ஓடியாச்சுன்னா அப்போ பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தயச்சாலையிலே நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கங்கே இருக்கிற வாலிப தம்பிங்க, இந்த ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க, ஜெயம் கொள்கிறவன். வாயை திறந்து ஒருக்க சொல்லுங்கம்மா, என்ன செய்கிறவன்? நீங்க வின் பண்ணுகிற ஆளா இருக்கணும், நீங்க தான் வின் பண்ற ஆளா இருக்கணும். பக்கத்துல யாரும் உங்க பக்கத்துல ஏதாவது வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கைகளை பிடித்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. இல்லாட்டி உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள வாலிப பிள்ளையா நினைச்சு, வாலிபர்களா நினைச்சு ஒரு 2 பேருக்கு கண்ணை பார்த்து கையை குலுக்கி இப்பதான் தொடங்கி இருக்கு சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு வின் பண்ணணும். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, வின் பண்ணணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? நீதான் வின்னர். ஆமென், நீதான். ஆமென். பாருங்கள், வெற்றி மகுடம் உனக்கு தான், ஜெயம் உனக்கு தான். இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் பாப்பீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா யாராவது ஒரு ஆள் வின் பண்ணியாச்சுன்னா அங்க ஸ்டேஜ் இருக்கும், அப்படிதானே? ஒரு 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 ஃபுல் ஃபிட் போல ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ளவங்கள மேலே வைத்து அவங்களுக்கு என்ன கிரீடம், அவங்களுக்கு என்ன பாருங்கள் மெடல், அப்புறம் இன்னும் பரிசுகள் இருக்கும். அப்படிதான்டா கிரிக்கெட்லேயே 100 அடித்தாலே நிறைய என்னது இருக்கும், அவனுக்கு திடீர்னு அவன் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது பிரைஸ் இருக்கும். இதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஜெயம் கொள்கிறவர்களாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பந்தயசாலையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எந்தெந்த காரியத்தில் இந்த நாட்களிலே ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். சில பிள்ளைங்க 10th படிச்சுட்டு இருப்பாங்க, +2 படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த மொபைலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உள்ள இந்த ஏவிட்டே இருப்பாரு. ஆனா சாத்தான் சொல்லுவான், இல்ல யாரோ மெசேஜ் அனுப்பி, அங்க திறந்து பார்த்தா ஒரு மெசேஜும் வந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்து அந்த மெசேஜ் தான் வந்திருக்கும். ஆனாலும் எடுத்து பார்க்கிறது. உங்களை ஓட விட மாட்டான், உங்கள் ஓட்டத்தை திசை திருப்புவான். எப்படியாவது உங்களை தோற்று போக பண்ணணும், நீங்க ஒரு வின்னர் ஆயிடக்கூடாது என்கிறதுல சாத்தான் கவனமா இருப்பான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் என்ன செய்திருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். அப்ப ஜெயாளி, ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சினிமாவை ஜெயிக்க முடியலையா? ஆமென், ஆண்டவர்ட்ட இன்னைக்கு
உதவி கேளுங்க. சினிமாவையும் ஜெயிக்க உதவி செய்வார். சில கேம்ல இருந்து நீங்கள் அதை ஜெயிக்க முடியாம அது உங்களை வின் பண்ணிட்டு இருக்குதா, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. இதே போல ஒவ்வொரு பாவங்களும் உங்க வாழ்க்கையில போராடுகிற சில காரியங்கள் அந்த ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையிலே நாம் அந்த வசனத்திலே தியானிக்கிற வார்த்தை ஆமென். பாருங்கள், இது வாலிப பிள்ளைகளுக்காக இந்த விஷயம் சொன்னேன். அங்கே தூண் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே சபைக்கு ஒரு தூதாக தருகிறார். தூண் என்று சொல்லும் பொழுது ஆமென், ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவனை நான் என் தேவனுடைய ஆலயத்திலே அவனை தூணாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக தூண் என்கிறதுக்கு நிறைய வேற பெயர்கள்லாம் இருக்கிறது. அதுக்கு அச்சாணி என்று சொல்வார்கள், அல்லவிட்டால் ஊன்றுகோல் என்று சொல்வார்கள். இன்னும் பாருங்கள், அது பெரிய ஒரு இதான் பெரிய ஆதரவு என்று சொல்வார்கள். இப்படியாக பாருங்கள், தூண் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியம். இன்னைக்கு நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது, 100 மாடியெல்லாம் தாண்டி இருக்கிறது. அவ்வளவு நம்ம ஊர்களில் லிப்ட்லாம் 1 2 3 அப்படின்னு தான் என்ன செய்யும் அடிச்சிருப்போம். ஆனால் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே டிஜிட்டலில் கொடுத்துருப்போம். 100 அதுக்கு மேலே 110 இப்படியெல்லாம் அடித்து அப்படியே போயிட்டே இருக்கும். லிஃப்ட்டில் போகிறதுக்கே கொஞ்ச நேரம், ஹலோ எங்கே இருக்கிறீர்கள், நான் லிஃப்ட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், அது போய் சேரதுக்கே கொஞ்சம் நேரம். இப்படியெல்லாம் பாருங்கள், நம்ம தேசத்தில் அப்படி நல்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து விட்டது. அப்போ இந்த பெரிய கட்டடத்தை மேலே மேலே கட்டுகிறதற்கு எது உதவியாக இருக்கிறதுனா பில்லர், தூண் தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த தூண் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தூண்கள் கட்டடங்களை தாங்குகிறதற்கு மட்டுமல்ல, ஒரு கட்டடத்தை அலங்கரிப்பதற்கும், சும்மா அழகா இருக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு தூண் போடுங்க, அந்த பக்கம் ஒரு தூண் என்ன செய்யுங்க போடுங்க. சாலமோன் அழகான தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டி கொண்டு அவர் 2 தூணை நிறுவினார். வலது பக்கத்துல ஒரு தூணை நிறுவினார், அதற்கு யாகின் என்று பெயரிட்டார். இடதுபுறத்திலே ஒரு தூணை நிறுவி அதற்கு போவாஸ் என்று பெயரிட்டார். 1 ராஜாக்கள் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அந்த விஷயத்தை சொல்லி போறேன். அந்த தூணுக்கு அந்த பில்லருக்கு அந்த பேர் இருக்குல்ல, அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஒண்ணுக்கு பாருங்க, ஒரு தூணுக்கு இது நம்பிக்கை, ட்ரஸ்ட். இது என்னது, பெரிய நம்பிக்கை, இது ஒரு பெரிய ஆதாரம். இன்னொரு தூணுக்கு, வலது பக்கத்தில் இருக்கிற தூணுக்கு இதுக்கு இது பலம் என்று சொல்லி பெயரிட்டார். அல்லேலூயா. அப்ப தூண்ல நம்ம நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தூணாக நம்ம இருக்கணும், சபைக்கு நம்ம தூணாக இருக்கணும். அப்போ அந்த 2 வார்த்தை அங்கே வருகிறது. நம்முடைய முழு குடும்பத்திற்கும் நீங்க ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அல்லவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு வலிமையாக இருக்க வேண்டும். சபைக்கும் அப்படித்தான். நாம் ஒரு வலிமை கொடுக்கிறவர்களாக, அல்லவிட்டால் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய பில்லர்லாம் ஜஸ்ட் ஒரு கட்டடத்தை தாங்குகிறதாக மட்டுமல்ல, சில அலங்காரமாகவும் இருக்கும். இதே போல நீங்களும் நானும் நம்முடைய வீட்டுக்கும் நம்ம அலங்காரமா இருக்கணும். சபைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், அலங்காரமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எப்படி இருக்கணும். சரி, தூண் பாருங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா சிலது கல்லு, வெறும் ஃபுல் கல்லுனாலே இருக்கும். இன்னும் சில தூண்கள் மரத்தினால இருக்கும். சில தூண்கள் இரும்பாக இருக்கும். சிலது பாருங்க காங்கிரீட் பெரிய அப்படி இருக்கும். பல விதத்துல தூணை வைப்பாங்க. அப்போ நம்ம நல்ல ஸ்ட்ராங் பில்லரா இருக்கணும். பக்கத்துல இருக்க ஆளுக்கு வேணா இந்த பில்லர் அப்படிங்கிற வேர்டு சொன்னாதான் சிலவங்களுக்கு புரியும். ஒரு 2 பேருக்கு கை எப்படி சொல்லுங்க, நீங்க நல்ல ஸ்ட்ராங் பில்லரா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். யூ ஆர் எ ஸ்ட்ராங் பில்லர்னு சொன்னீங்களா பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து? அப்படி தோணுதா? சிலெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்னல, அந்த தூணை 2-3 சைஸ் நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னோம்ல. ஒன்று மரத்துல, அப்புறம் இரும்புல, சாலமோன் வெண்கலத்திலே ஆகும், வெண்கலத்துல. அடுத்தது பாருங்கள் காங்கிரீட்ல. இப்படி இல்லை. சிலவெல்லாம் பாத்தீங்கன்னா சிலவங்க மரத்துல, முன்னாலெல்லாம் பெரிய வீடுகள் எல்லாம் தூண்லே கட்டிடுவாங்க, ஓலை, பனை ஓலை. அப்போ சில அம்மாமாருக்கு வேலை என்னன்னா, அந்த தூணெல்லாம் அடிக்கடி எறும்பு பொடியெல்லாம் போட்டு கரையானெல்லாம் தட்டுறதுதான் வேலை. இது சரியா கவனிக்காம இருந்தா அங்க வரும், இப்படி கை வச்சு பார்க்க சில நேரம் இவங்களும் சேர்ந்து பொத்துணி
விழுகிறது போல இருக்கும். சில தூணெல்லாம் இத்து போயிடும், ஸ்ட்ராங் பில்லரா இருக்காது. சொல்லுங்க, என்ன பில்லரா இருக்காது? ஸ்ட்ராங். ஆனா சிலவங்க அப்படி இல்லை, நல்ல ஸ்ட்ராங் பில்லரா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்லையே. அதுக்கு அந்த பக்கம் தனுஷ்கொடின்னு ஒரு இடம் இருக்கு, போயிருக்கிறீங்களா? அங்க ஒரு நல்ல அழகான ஆலயம் இருக்குது. அது அப்படி இடிந்து அது ஒருக்கா அந்த சுனாமி வந்தது போல ஒருக்கா ஒரு பெரிய கடல் வெள்ளம் வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்த நேரம், அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலே உள்ள அது ஒரு பயங்கரமான ஒரு சோக சம்பவம். பேசஞ்சர் எல்லாம் கடலில் இழுத்து செல்லப்பட்டாங்க. அழகான அந்த கிராமம், அந்த ஆலயத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் கடலுக்குள்ள தண்ணீரில் இழுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்கள், அதனால இன்னைக்கு மக்கள் அங்கே குடியிருக்க கூடாது, ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரலான்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அப்போ அதுக்கு பஸ் போக்குவரத்து இருக்குது, அதுக்கு ட்ரெயின் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கொஞ்ச நேரம் என்னது போகும், ட்ரெயின் போகும், பஸ் போகும். அப்போ கடலுக்குள்ளும் இந்த வெயிட்டெல்லாம் தாங்கிட்டு இருக்கிற பில்லர் இருக்கிறது. எவ்வளவு அலை அடிச்சிருக்கோம், எவ்வளவு காற்று அடிச்சிருக்கோம். அப்படி இதே போல பாருங்க, யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் பில்லர். நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல, சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, அப்படி கையை வச்சு சொல்லுங்க, ஸ்ட்ராங் பில்லர். ஆமென். எத்தனை பேர் உண்மையா அந்த வார்த்தையை நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பில்லர்னு சொன்னீங்களோ? ஏன்னா நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறதே கர்த்தர் தான். தாவீது இந்த வெற்றியை அறிந்து கொண்டார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பலகீனனும் தன்னை நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, சாதா மனுஷன் போடுகிற ஒரு காங்கிரீட் பில்லரே எத்தனை ட்ரெயின், எத்தனை ட்ரக்கு, எத்தனை பஸ்ஸு எல்லாம் அப்படி, எத்தனை அலை, எத்தனை காற்று அப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதை காட்டிலும் நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளை ஸ்ட்ராங் படுத்தும் பொழுது, காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் ஆமென், பாருங்க, நம்ம ஒன்றும் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அதுவும் கண்மலையாகிய கிறிஸ்துக்கு மேல நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்கள். பொதுவா சபையை அல்லவிட்டால் பாருங்கள், ஊழியத்தை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை பரிசுத்த வேதாகமம் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு ஒப்பிட்டு தான் சொல்லப்பட்டிருக்காரு. எப்பொழுதுமே கர்த்தரும் அப்படிதான் சொல்றாரு. பேதுரை பார்த்து சொல்றாரு, ஆமென், பாருங்கள், இந்த கல்லின் மேல் நீ வந்து கேபாவா இருக்கிறா, நீ ஒரு ஸ்டோனா இருக்கா, ஆனா இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன செய்வேன், கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. கர்த்தர் வந்து சபையை கட்டுகிறவர். சபையை தேவன் எப்பொழுதுமே ஒரு மாளிகைக்கும் ஒரு கட்டட வேலைக்கும், சின்ன ப்ராஜெக்ட் இல்லை, பெரிய மாளிகை. ஆமென். சில மாளிகைகள்லாம் இன்னைக்கு வந்து அருங்காட்சியமாக இருக்கிறது. அதுல போட்டிருக்கோம், ஒரு கல்வெட்டு இருக்கும், இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை வருஷம் வரை இந்த அரண்மனை கட்டுகிறதுக்கு என்ன செய்தது, கால அளவு ஆனது. இந்த ஆமீன் கர்த்தர் சொல்லுகிற இந்த மாளிகை, ஆமீன், பாருங்கள், கட்டப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுன்னு சொன்னா இப்ப 2025 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். இந்த வேலை முடியல. பக்கத்துல இருக்க ஆட்களை பார்த்து சொல்லுங்க, இந்த வேலை முடியல. நீங்க சொல்லுகிறது அவங்க வசனம் கேட்கறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்தம் ஜெயம். அதுல எப்படியா இன்னைக்கு வின் பண்ணி பிரைஸ் வாங்கிட்டு போனோம். சொல்லுங்க, வின் பண்ணி பிரைஸ் வாங்கிட்டு போனோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த கட்டிட வேலை தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 2025 வருடமாய் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருக்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும் அவருடைய வேலை அகில உலகம் எங்கும் நடந்துட்டே இருக்கிறது. அவருடைய கரம் ஆமென் அநேகரை ரட்சிக்கிறது, அபிஷேகிக்கிறது. உங்களை என்னையும் ஆமென் இந்த வேலைக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஆமென் ஏற்படுத்துகிறார். இந்த கட்டட வேலையில இங்க சிமெண்ட், இங்க தண்ணி, இங்க சல்லி, கட்டிட வேலைக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் இங்க என்னது, அங்க மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஸ்நானம், ஆமீன், பாருங்கள், ஜபம், உபவாசம், இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆமீன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18 ஆண்டவர் சபையை, தேவனுடைய ஊழியத்தை ஒரு பெரிய மாளிகை ஒப்பிட்டு சொல்லுகிறார். வாசிங்களேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். அப்ப இன்ஜினியர் தேவன், ஐ மீன் பில்டர் தேவன்,
ஆமென், தேவன் சொல்லுகிறார், நான் கட்டும் பொழுது பாதாளத்தின் கோபுரங்கள் இதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய மாளிகையாயிருக்கிறீர்கள். ஒரு பெரிய மாளிகை. இந்த மாளிகையில் ஒரு பெரிய மாளிகை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருடம். இன்றைக்கும் பாருங்கள், இந்த கட்டுமான பணி நடந்து கொண்டே இருக்கிறது. அமீன், பாருங்கள், இயேசு அமீன் அவர் மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர்தான் இந்த சபைக்கு, இந்த பெரிய மாளிகைக்கு, இந்த கட்டடத்திற்கு மூலைக்கல் யாரு? கிறிஸ்து. அதுக்கு மேல அப்போஸ்தலர்கள், அமை பாருங்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அமை பாருங்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அமீன், இன்னி விசுவாசிகள், இப்படியாக மூப்பர்கள், இப்படி எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு அதுக்கு மேலதான் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், மிஷனரி ஊழியம். சபைக்கு வெளியில எந்த ஊழியமே இல்லை. பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, சபைக்கு வெளியில எந்த ஊழியமே இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். எல்லா ஊழியத்தையுமே கர்த்தர் எங்க தான் ஏற்படுத்தி வைத்தார்னா சபைக்குள்ளதான் ஏற்படுத்தி வைத்தார். சபை அந்த ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், அல்லாவிட்டால் ஆமென் பாருங்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் ஏற்படுத்துவதற்கு முன்னால சொல்றாரு, ஆமென், சபை சீர் பொருந்துவதற்கும் பரிசுத்தவான்கள், ஆமென் பாருங்கள், அல்லாவிட்டால் சபை பெருகவும், இன்னும் அநேகர் மனம் திரும்பவும், இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவும், அநேக கிராம சபைகள் எழும்பவும், இன்னும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே சுவிசேஷம் கடந்து செல்லவும் ஆண்டவர் இப்படியாக பாருங்கள் சபையை ஸ்தாபித்தார். கைகளை உயர்த்தி வரலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுல இந்த சிலர்லாம் இன்னைக்கு நிறைய துரு உபதேசங்கள் இருக்கு. அதுல வந்து பாருங்க, சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, எப்படின்னா சபையெல்லாம் முக்கியம் இல்லை, சபையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த மனுஷனை அந்த ஸ்நானப்பட்டதே ஒரு சபைக்குள்ள வந்தாதான் இருக்கும். உங்களுக்கு புரியுது? ரொம்ப சபை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற ஆட்கள், அந்த ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்த ஆளை ஸ்நானப்படுத்ததும் ஒரு பாஸ்டரா இருப்பார். கையை வைத்து ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? பாருங்கள், இன்னும் சிலவங்க என்ன நல்ல ஆவிக்குரிய சபையில 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, நல்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆவியில் நிரம்பி இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு துருபதேசம் வந்து இதெல்லாம் சரியில்லைன்னு அந்த ஆளு மறுபடியும் போய் ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் போய், அப்போ நீ 25 வருஷம் 10 வருஷம் பிரயாசப்பட்டதெல்லாம் அதை போய் டெலீட் ஆயிருமா? அதுக்குள்ள பங்கு வேண்டாமா? இன்னைக்கு நிறைய துரு உபதேசங்கள் இருக்கிறது. நேற்றுக்கு ஆமென் பாருங்கள், நாம் தேவனுடைய வசனத்தை எப்படியாக தியானித்தோம். துரு உபதேசம் வந்து ஆத்துமாவை என்ன செய்து போட்டுருமா? புரட்டி போற்றும் என்று சொல்லி வேதத்திலே வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே ஆமென் நாம் பார்த்தோம். துரு உபதேசம் ஆத்துமாக்களை என்ன செய்து போட்டுரும்? அப்படியே புரட்டிரும். நம்பிக்கை, விசுவாசம், ஓட்டம். அது பவுல் இன்னும் கலாத்தியர்கள் நிருபத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, மாம்சத்துல மீன் ஆவியில ஆரம்பித்த நீங்க மாம்சத்துல என்ன செய்ய போறீங்க? முடிக்க போறீங்க என்று சொல்லி, அப்போ ஓட்டத்தையே தடுமாற வைத்து விடும் தேவனுடைய ஆமீன் ஊழியம். ஆமீன் பாருங்கள், இங்கே ஒரு மாளிகைக்கு, ஒரு பெரிய அரண்மனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கட்டுமான வேலை நடந்துட்டே இருக்கிறது, ஆண்டவருடைய கரம் கட்டிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்காக, அந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் எழுதின நிருபம் அவருடைய 2வது அதிகாரம். ஆமென். நாம் இங்கே எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், நாம் வந்து அப்போஸ்தலர்கள், அல்லவிட்டால் பாருங்கள் தீர்க்கதரிசிகள், ஆமென் பாருங்கள் சுவிசேஷகர்கள் என்கிற இந்த அஸ்திபாரமாகிய இதிலே கட்டப்பட்டவர்களாகிய நாம், ஆமென் பாருங்கள், இதற்கு மூலைக்கல்லாக யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. வாயை திறந்து சொல்லுங்க, யார் இருக்கா? சபைக்கு மூலைக்கல்லாக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அடுத்த வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஒரு இங்க நம்ம சர்ச்சில் நிறைய கொத்த வேலை செய்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க,
அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கட்டட வேலையோடு தொடர்போடு நிறைய வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, ஆமீன், ஏதோ டிசைனிங் ஃபினிஷிங் ஒர்க்கு. அப்போ இந்த வேலை பாருங்க, சிலவங்க எல்லாம் அந்த இசைவாய் அந்த ஒரு செங்கல் கட்டே நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆள் கட்டுறதுக்கும் சும்மா கட்டுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சிலவங்க எல்லாம் கரெக்டா வந்து அந்த கீழே பார்த்துடுவாங்க, தூக்கு பார்ப்பாங்க, கீழே வைத்திருக்கிறதுக்கும் அடுத்தது வந்து கரெக்டா இசைவெல்லாம் பார்த்து கரெக்டா வைப்பாங்க. அது வந்து ரெண்டாவது உடனே தள்ளுனா வர என்ன செய்யாது, அசையாது. சாந்தெல்லாம் இடையில தண்ணி கூட என்ன செய்வாங்க, விட்டுடுவாங்க. கவனமா இருப்பாங்க. யாருக்கு வீட்டு வேலையை செய்தாலும் அதுல ஒரு கவனமா செய்வாங்க. சிலவங்க அப்படி இல்லை, அவங்க வீட்டு வேலையை கவனமா செய்வாங்க, மற்றோடு ரத்தம் செய்யும். அதோடு முடிக்கிறேன். ஆனா கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க, பிரைஸ் கார்டு, எல்லாம் கட்டட வேலையோடு சம்பந்தம் உள்ளவங்க எல்லாம் ஒருக்க வலது கையை உயர்த்தி ஒருக்க காணிங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கட்டட வேலை சம்பந்தமாக இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒருக்க அவங்களுக்காக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுமா? கர்த்தாவே, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டட வேலையோடு தொடர்புள்ள ஒவ்வொருடைய கையும் பிடித்து கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி, கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கை கீழே போடுங்க. இப்போ பாருங்க, உங்க வீட்டு வேலையை செய்கிறது போல ஆண்டவரை அறிந்த நீங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்க, எந்த சைட்ல போய் நின்னாலும் ஆண்டவருக்கு பயந்து வேலை செய்யணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கையை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரெண்டாவது, வேலையை தொடங்கி போட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு நாமமும் தூசிக்கப்படும். உங்க நெத்திகை மேல ஒரு அடையாளம் இருக்கு. இவங்க எல்லாம் சர்ச்சைக்கு போறவங்க, சாந்த கூட்டி போட்டுட்டு 4 மணிக்கு ஆமீன் பாருங்க அங்க போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு சரீர சுகத்தை தருகிறது கர்த்தர். சிலவங்க எல்லாம் என்னன்னாக்கி சில கன்றாக்குமாருக்கு திருப்தியே வராது. இங்க கன்றாக்குமார இருக்கிறாங்க, 5 மணிக்கு சாந்த கூட்டி போடுறோம். சரி, ஆண்டவருக்கு பயந்த முறுமுறுப்பு இல்லாம நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ கன்றாகிட்ட அன்பா சொல்லணும். எப்படி பாருங்க, நான் இவ்வளவு நேரத்துல நல்ல மனசாட்சிப்படி நான் வேலை செய்கிறேன், நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, அன்பாக பேசணும். ஆண்டவர் அப்படி புரிந்து கொள்கிற. இல்லாட்டி எல்லாம் ஜபம் தான் பாருங்க, பேசி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஜபம் பண்ணணும். நல்ல அவங்க உங்கள்ட்ட ஃப்ரீயா பேசும்பொழுது நீங்கள் பேசலாம். நான் சொல்ற விஷயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற சகோதரர்கள் சாட்சிக்கு பல இடத்துல வருது. ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. உங்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க வேலை முடிஞ்சு அந்த சம்பளங்கள் வாங்கி நீங்க வீட்டுக்கு கொண்டு போகும்பொழுது அது உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால ஆண்டவருக்கு பயந்து, என்னென்ன ஃபீல்டு, எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபீல்டுல இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பயந்து. ஆமென். பைபிள் அப்படிதான் சொல்லுங்க, நமக்கு ஒரு எஜமானன் உண்டு, வேலைக்காரர்களே உங்களுக்கு ஒரு எஜமான் உண்டு என்று சொல்லி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், வேலை செய்யுங்கள். ரெண்டாவது, எஜமான்களே உங்களுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேலைகளை என்ன செய்யுங்கள், செய்யுங்க. அது ஜெபத்தோடு செய்யணும். உலக மனுஷன் கூட நம்ம ஆட்கள் சமையல் பண்றதுக்கு முன்னால சோத்திரம் போட்டு பண்ற போல முதல் கரண்டி எடுத்து வைக்க சிலவங்க எல்லாம் சிலுவை போடுற ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். வேலையை முதல்ல என்ன செய்கிறாங்க, தொடங்குறாங்க. அப்போ என்ன வேலை செய்கிறீங்க, ஆண்டோட ஜெபம் பண்ணோம். பல வேளை நம்முடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நிறைய பேர் வந்து நான் சம்பாதித்தேன், நான் கட்டுவேன், ஏன் பலம், நான் இல்லைங்க. என்ன ஃபீல்டில் நீங்க இருந்தாலும் என் திறமையினால அல்ல, என் சாமர்த்தியத்தினால அல்ல, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய கிருபை என்கிறதை அறிக்கை பண்ணணும். ஆமென். நீங்க ஒருவேளை வேலைகள் எடுத்து செய்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா ஆண்டவரே இந்த தொடங்குறேன், கர்த்தரை முன்னிறுத்துகிறேன். நீங்க இந்த இதையாவது படிக்கணும். ஒரு வேலையை தொடங்கும் பொழுது என்ன நம்பிக்கையுடைய மனுஷனா இருந்தாலும் அவன் ஒருவேளை ஜெபம் பண்ணுவான், இல்லை விளக்க கொளுத்துவான், இல்லை பூஜை பண்ணுவான். அவன் சாமியை முன்ன நிறுத்துறானே, நீ உங்களுக்கு ஒரு சாமி இருக்கிறார, அவரை முன்ன நிறுத்திட்டு தொடங்க. அவன் தொடங்க சில ஆண்டவரே இதை எனக்கு ஜெயமா முடிக்கிறதுக்கும் நான் சந்தோஷமா முடித்து பில் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டுல இருந்து ஓனர்கிட்ட ஒரு ஹாப்பியா ஒரு சேக்கனை கொடுத்துட்டு போனோம். இது வந்து சண்டை போட்டுட்டு ரெண்டாவது அந்த ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சில ஆட்களுக்கெல்லாம் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தே போல கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம சத்தியத்தை அறிந்து பிரயோஜனமே இல்லை. நம்ம பைபிளை தூக்கி அப்புறம் அர்த்தம் இல்லாமலே போயிடும். அப்ப நான் சொல்ற விஷயம் பாருங்கள், ஆமீன், என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஒரு கம்பெனி, சில ஆட்களுக்கெல்லாம் ஆமீன் ஒரு இடத்துல ஒரு 50 வருஷம் வேலை பார்ப்பாங்கன்னாக்கி 500 இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. லேசா மெதுவா சொன்னா போதும். அந்த 50 வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா
நான் சொல்றது 500 இடம்னா சில வேலைகள் அப்படிதான். நான் சொல்றது ஒரு 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 ஓனருக்கு கீழே ஒர்க் பண்றவங்க அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எங்கேயுமே ஒத்து போகவே மாட்டாங்க. ஒன்லி அங்கே ஸ்ட்ரைக்காக இருக்கும், இல்லாட்டு சண்டையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், நாம் சொல்ற விஷயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க அவங்க பாருங்கள் இசை வினைப்பு, சர்ச்சும் அப்படிதான், சபையும் பாருங்கள். அப்போ ஃபீல்டிங் இதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இங்க வேதத்தில் வசிக்கிறோம். அப்போ கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போ கண்மலையாகிய கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறதுனால சங்கீதக்காரன் இது அப்பமே சொல்லுகிறாரு, அவன் நான் அதிகமாக என்ன செய்வதில்லை. ஒருக்கு அந்த வார்த்தையை எல்லாரும் ஆவியானவர் இதை ஒரு தூதாக சில பிள்ளைகளுக்கு தருகிற அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர் என் கண்மலையாகி இருக்கிறபடினால நான் அதிகமா என்ன செய்வதில்லை. ஒரு பெரிய அந்த ஒரு ரேக்கு அல்லது ஒரு பாறைக்கு மேல நிக்கிறோம்னு நினைச்சிடுங்க, ஒரு பயங்கர காற்று வரணும், நம்ம லேசா என்ன செய்வோம், அதான் சொல்ல இவர் அதிகமா ஒண்ணு என்ன செய்யப்படுவதில்லை. ஏய் சத்துருவே, என்ன வேணா நீ லேசா பயமுறுத்தலாம், ஆனா நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நிக்கிறது எங்க தெரியுமா, கண்மலை ஆகிய கிறிஸ்துக்கு மேல. ஒரு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைங்க நீங்களும் புரிஞ்சுங்க, வீட்டில் ஒரு வேலை செய்தா கூட அதை சின்சியரா செய்யணும். தன் காரியத்திலே ஜாக்கிரதையாக இருக்கிறவன் அவன் யாருக்கு முன்னால போய் நிப்பானா, ராஜாவுக்கு முன்னால போய் நிற்பான். வீட்டில் ஒரு வேலை செய்தாலும், கிச்சன்ல ஒரு வேலை செய்தாலும், வாஷிங்கா இருக்கலாம், கிளீனிங்கா இருக்கலாம், ஹுக்கா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதை சூப்பரா செய்யணும். ஆமென், ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்டடியா இருக்கட்டும், கொஞ்சம் படிச்சுட்டு கிட்டு காலையில படிக்கலாம், கொஞ்சம் அப்படி நீட்டா எல்லாம். ஏதாவது உங்க ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கிறதா இருக்கு, என்ன ஒர்க்குனாலும் அப்படி நீட்டா செய்து பழகுங்க. பைபிள் சொல்லுகிற தன் காரியத்திலே ஜாக்கிரதையா இருக்கிறோம், ரொம்ப கவனமா இருக்கிறவன் அவன் யாருக்கு முன்னால போய் நிப்பான். ஒரு நாள் யோசேப்பு சும்மா இல்ல, அவன் அரியானையில ஏறினது. யோசேப்பு சும்மா இல்ல, அவன் வந்து பாருங்கள் பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது. வசனம் தீர்க்க தரிசனமா நமக்கு இருக்கிறது. எளியவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்பலாம் கர்த்தர் எங்க இருந்து எங்க உயர்த்துகிறாரு? குப்பையிலிருந்து எங்க உட்கார வைக்கிறாரு? ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிறவர். ஆமென். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தம் அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க செய்வீங்கன்னா அதை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்களை உயர்த்துவார், உங்களோடு கூட இருப்பார். உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஒரு ஓனர்ஸே இருக்கட்டும், சில லேபர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் நல்ல காரியங்களை நல்லா செய்வான், சொல்றத கரெக்டா செய்வான். இதே போல கர்த்தர் உங்க கூட இருப்பார். யோசேப்போடு கூட இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அது போதுமே. ஆமீன். பாருங்கள், இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறைச்சாலையில் இருந்தாலும் அங்கும் கர்த்தர் கூட இருப்பாரு. ஆமீன். பாருங்கள், பால் கிணற்றுல இருந்தாலும் அங்கும் கர்த்தர் கூட இருப்பாரு. எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமீன். ஹல்லேலூயா.